பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராஜு எல்லாருக்கிட்டையுமே உண்மையே சொல்லிட்டாங்க. எப்படி அவங்க கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டாங்க. கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை, கதிர் தான் என்னை பாவப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி உண்மையை சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் நகையை வச்சு கதிர்க்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் இந்த குடும்பத்துக்கிட்ட எந்த ஒரு சண்டையும் பழிவாங்கிற எண்ணத்தோடையும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கெஞ்சு கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாக்கும் கோமதிக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறத ராஜு வெளியே காட்டிக்கவே இல்லை. கதிர் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் கேட்டதாகவும் கதிர் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் தான் எல்லாக்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் செஞ்சது தப்பு தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி கேட்குறாங்க. ஆனாலும் இந்த சக்திவேல் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழனி அங்கே கரெக்டாக அந்த நேரத்துக்கு அங்கே போய் எனக்கு தெரியும் ராஜு ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணான், நான் கூட இப்போ கண்டிச்சேன், சரி சூதானமாக இருந்துக்குவான்னு சொல்லி விட்டுட்டேன், ஆனால் இது இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பழனியும் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கதிரும் ராஜையும் பேசிகிட்டு இருக்காங்க. கதிர் நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு கேட்காம நீ போய் நகையை அடகு வச்சா, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு எல்லா உண்மையும் சொன்ன அப்படிங்கிறாங்க. என்னால் நீ லைஃப் லாங் குற்றவாளியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த விஷயம் தெரிஞ்சாதான் இந்த ரெண்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் சொன்னேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தா குமரவேல் இந்த மாதிரி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்க மாட்டாங்க, அரசியோட வாழ்க்கையும் நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அந்த வீட்டில் எல்லாரும் பற்றின ரகசியமும் ஒவ்வொன்றா தெரிய வருது. ஆனால் அந்த மயில் பற்றின உண்மை ஃபுல்லாக இன்னும் வெளியே வரவே இல்லை. மயில் அதுவும் சரவணனுக்கு மட்டும்தான் மயில் 12th தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நகை விஷயமும் சரி, நகை விஷயம் மீனாக்கும் ராஜுக்கும் தெரியும். எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியாது. அது எல்லாம் எப்போ தெரிஞ்சு மயில் மாட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.